வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ தாவேக்கா அவருக்கு வந்து விசில் சின்னம் கிடைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதேபோல ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஆஃபர வந்து எதிர்பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறது, அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிற சில விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள யோசிச்சு பார்க்கும்போது, விசில் சின்னம் அப்படிங்கிறது மக்கள்ட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கும்னு நான் நம்புறேன். காரணம் என்ன அப்படின்னா, அ வி அதாவது விசில் அப்படிங்கிறது வந்து கையில நீங்க ஒரு ரூ. 1 ரூ. 2 விசில கூட வாங்கி குடுத்துடலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் அது கிடைக்கும். அது நெறைய ரீச் ஆகும் அப்படிங்கிற மாரி விஜய் நெனைச்சிடலாம். ஸோ விஜய்க்கு விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ அத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த விசில் சின்னம் மூலமாக விஜய் வந்து தன்னுடைய கட்சியை 234 தொகுதியிலயும் போட்டியிட வைக்கலாம். ஸோ பொது சின்னம் கிடைச்சு விட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ் விஜயை பொறுத்தவரைக்கும். ஆனால் அத தாண்டி அவர் இப்ப இத அரசியல் மயமாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு இப்ப பல பழைய தலைவர்கள் இப்ப செங்கோட்டையன் வந்திருக்காரு. ஜே.சி.டி. பிரபாகர் வந்திருக்காரு. நெறைய பேர் தாவேகாவுக்கு போயிருக்காங்க. பட் அவர்கள் மூலமாக அத வந்து அவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஏன்னா, இப்ப செங்கோட்டையனை வச்சு அவர் இன்னும் நெறைய அடுத்த கட்டத்தை நோக்கி கட்சியை நகர்த்த முடியும். ஆனா பழைய ஆட்கள் உள்ள வரும்போது கண்டிப்பா அந்த மெச்சூரிட்டி லெவல் இன்கிரீஸ் ஆகும். கண்டிப்பா அவங்களும் சொல்லுவாங்க. சில தவறுகளை வந்து சரி செய்து ஏன்னா இப்ப ஈரோடுல ஒண்ணு நடத்திய அந்த மாநாடு மாரி நடத்துனாரு. ஒரு மீட்டிங் நடத்துனாரு. அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அதுவே இப்ப தாவேக்கா நெறைய இப்ப நீங்க மதுராந்தகத்தையும் மதுராந்தகம் விக்கிரவாண்டியும் சொதப்புனாங்க. அங்க மதுரை பக்கத்துல எங்க நடத்துனாரு அங்கேயும் சொதப்புனாங்க. நெறைய இழப்புகள் இருக்குது. ஆனா ஈரோடு வந்து அவ்வளவு தெளிவா பண்ணாங்க இல்லையா? சோ அதனால வந்து விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி தேவைப்படுகிறார். அவர் வந்து அவர வந்து அவரு தனக்கான ஒரு குருவா ஏத்துக்கணும். அதுதான் முக்கியம். அண்ணன், தம்பி அப்படிலாம் அதாவது அரசியல் ஆசானாக யாரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் முடிவு. ஏன்னா இப்ப இவருக்கு விஜயகாந்துக்கு வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார். அந்த மாரி செங்கோட்டையனையோ அல்லது வேற யாரையோ அவர் ஏத்துக்கிறார் அப்படின்னா, அது அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகர்த்த முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? விஜய்க்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. ஜனநாயகன் படத்துக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அதேபோல அந்த பஸ்ல வந்து சில நடிகைகள் இருந்தாங்க. அந்த ஆக்சிடென்ட் அப்போ அந்த 41 பேர் இறந்தப்போ கரூர்ல. அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது ஷூட்டிங் தான். அது வந்து மாநாடு கிடையாது. சாரி மீட்டிங் கிடையாது. இது ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. 60 கேமராக்கள் சைட்லலாம் வச்சிருக்காங்க அப்படின்லாம் ஒரு பெரிய பொருளையும் கிளம்பிச்சு. ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட் குடுக்க சொல்லியிருக்காங்க. அதேபோல குற்றப்பத்திரிகையில் தா தாவேகா தலைவர் விஜய் பேரையும் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏற்படுகின்ற அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அவர் தனிமையில வாடுகிறார். ஏன்னா அவர் படம் நடிச்சு முடிச்சாச்சு. இப்ப வேற எதுவும் வேலை கிடையாது. மக்களை சந்திக்கிற பணியாவது பண்ணலாம்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனக்கு ஒரு லீடு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஒரு 15, 20% நெருங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவருக்கு இருக்கு. ஸோ இந்த விசிலை தாண்டி அவருக்கு இன்னொரு பலம் அப்படின்னா, அவருக்கு அந்த ரசிகர் பட்டாளம். அந்த ரசிகர் பட்டாளம் அரசியல் களமாக மாறும் தெரியாது. அப்படி மாறினால் நன்றாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அதாவது தன்னுடைய நடிப்பு திறமையை தாண்டி அவர் மக்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப நீங்க அந்த நீட் விவகாரத்துல அந்த அனிதாவா, அவங்க அங்கெல்லாம் அப்பவே போய் நெறைய பேருக்கு ஆறுதல் சொன்னாரு. நெறைய விஷயங்கள பண்ணாரு. அப்படி அவருக்கு அப்ப அரசியல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அந்த நினைப்பு இருந்திருக்கும். கண்டிப்பா நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறோம்னு அவர் யோசிச்சிருப்பாரு. அதுக்கான அடித்தளமாகத்தான் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு போனது. ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அத தாண்டி தனக்கு அ அரசியல் அரசியலை வந்து கரெக்ட்டா அரசியல் மயமாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ரசிகர்களை வந்து அரசியலுக்குள்ள கொண்டுறதும் கஷ்டம். ஏன்னா, இப்ப ரஜினிக்கே அது ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இவருக்கு நடந்துறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா, இத அரசியல் மயமாக்கணும் அப்படின்னா, அரசியல்வாதிகள் கண்டிப்பா தேவை. ஏன்னா, ஒரிஜினல் அரசியல்வாதிகள் தான் தன்னுடைய தம்பிகளை வந்து அரசியல் மயமாக்க முடியும் அப்படின்னு நம்புறாரு. அதுதான் இப்ப செங்கோட்டையன் வந்திருக்காரு, ஜே.சி.டி. பிரபாகர் வந்திருக்காரு. இப்ப நெறைய பேர் இன்னும் ட்ரை பண்றாங்க. சீனியர்கள. ஏன்னா அவங்கலாம் ஒரு மாவட்டத்துக்கு அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராவது தேவை. இருந்தா தான் வழி நடத்தி செல்ல முடியும். இப்ப மாவட்ட செயலாளராக அவர் வந்து நெறைய பேர மாத்த வேண்டியிருக்கும். அப்படி மாற்றும்போது அதுல நடக்கிற சிக்கல்கள அவர் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இளைஞர் தன்னுடைய ரசிகர்கள்ல எத்தன பேருக்கு உரிய பதவிய குடுப்பாரு, எத்தன பேருக்கு சீட்டு குடுப்பாரு அப்படின்னும் தெரியாது. இது பெண்கள் எத்தன பேர பயன்படுத்த போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாம் தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது.
இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அதிமுக வந்து ஒரு பெரிய ஆஃபர் குடுக்குறாங்க. இல்ல நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்டின்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. பட் இப்ப பாஜக டெல்லில சிபிஐ விசாரணையில பயங்கரமான கிடுக்கிப்பிடி விசாரணை அவர்கிட்ட. 2 முறை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. 2வது நாங்கள் மறுபடியும் கூப்பிடும்போதெல்லாம் நீங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது குற்றப்பத்திரிகையில அவருடைய பேரை இணைக்கப் போறாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இத தாண்டி அவர் கட்சி பணி எப்படி செய்ய போறாரு இந்த 3 மாசத்துக்கு அப்படின்னு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இவர் அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாரி ஒரு நிலைமையில விஜய் அவர்கள் இருக்காரு. ஆனா விஜய்க்கு இருக்கிற சில பிரச்சனைகள யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் தன்னுடைய பிரச்சனைகளை வந்து பெருசா வெளியில கொண்டு போறதில்ல. அவரே அத ரிசால்வ் பண்றாரு. ஆனா, அவருக்கு இருந்த அரசியல் அ அனுபவஸ்தர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர் கேட்கவே கிடையாது. ஏன்னா, அவங்களலாம் வெளியிலேயே அனுப்பிச்சு விட்டாரு. ஒரு சிலர்லாம். நம்ம சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, அந்த மாரி நெறைய குழப்பத்துல இருந்தார். ஆனா, இப்ப கொஞ்சம் தெளிவாயிட்டு வர மாரி தெரியுது. அதேபோல அவருக்கு எழுதிக் குடுக்குற ஸ்பீச்சஸ் இருக்கு இல்லையா? பேச்சுக்கள் இருக்கு இல்லையா? அதுல நெறைய தவறுகள் இருக்கு. அ அதாவது இந்த ப இங்க ஸ்கூல்ல பள்ளிகள்ல படிக்கிற அந்த விகிதாச்சாரம், கல்லூரிகள்ல படிக்கிற விகிதாச்சாரம் இதெல்லாம் குறைச்சு யாரோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட சொன்னாரு அவரு. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னும் நெறைய விஷயங்கள் தமிழ்நாடுல நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். சரிங்க. விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் குடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஸ்கூட்டரோ, 2 வீலரோ குடுக்குறேங்கிறாரு. அது பெண்களை குறிவைச்சு சொல்றாருன்னு நெனைக்கிறேன். இலவசங்களையே நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு படத்துல சொன்னவரு, அத இப்பவும் சொல்லிட்டு இருக்காரு. இலவசமே குடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் அந்த 2 வீலர் மட்டும் எப்படிய்யா குடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, அது நாங்க குடுப்போம். அது இலவசம் கிடையாது அப்படிங்கிறாரு. என்னங்க இது? அதாவது மத்தவங்க குடுத்தா இலவசம் குடுக்கக்கூடாதுங்கிறீங்க. நீங்க மட்டும் குடுக்கலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதேபோல மகளிர் உரிமை தொகை அவ்வளோ கேவலமா பேசினாரு அவரு. மகளிர் உரிமை தொகை அவ்வளோ கேவலமா பேசுறாரு. கிட்டத்தட்ட 1,30,00,000 பேரா 1,35,00,000 குடும்பங்கள் பலனடைறாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 12,000 ஒரு அரசாங்கம் மக்களுக்கு குடுக்குது. ஸோ அத குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ அதுக்கு எதிராக இருந்தால் பெண்கள் எப்படி இவருக்கு ஓட்டு போடுவாங்க? ஸோ இதை வந்து திமுகவோ அல்ல அதிமுகவோ பிரச்சாரத்துல கொண்டு செல்லணும். ஏன்னா இலவசங்கள் அப்படிங்கிறத வந்து எதிர்க்கக் கூடாது. ஏன்னா ஏழை மக்களுக்கு அது தேவை அப்படிங்கிறத அவங்க புரிய வைக்கணும். ஸோ இந்த இந்த புரிதல்லாம் இல்லாம நீங்க பண்ணீங்க அப்படின்னா, வேஸ்ட் இல்லையா? ஸோ இதுதான். இதோட இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, ஒரு அரசியல் பண்ணலாம். தமிழக அரசியல் களம் மட்டும் இல்லங்க. இந்தியாவிலேயே இலவசங்கள் இல்லாம நீங்க அரசியல் பண்ணவே முடியாது. மோடியே வந்து பேசும்போதெல்லாம் இலவசங்கள குடுத்து கெடுத்துட்டீங்க மக்கள அப்படின்லாம் சொன்னாரு. அவங்களே மத்திய பிரதேசல இலவசத்த சொல்லி தான் பண்ணாங்க. டெல்லியில அப்படிதான் பண்ணாங்க. டெல்லில ரூ. 2,000 குடுக்குறேன்னாங்க. ரூ. 2,000 அவங்களால குடுக்க முடியல. மகாராஷ்டிரால ரூ. 2,000 குடுக்குறேன்னு சொல்லி இப்ப ரூ. 1,000 குறைக்கிறாங்க. நெறைய பேர் குறைச்சுட்டாங்க. அந்த நம்பர குறைச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பண்ணணும். இன்னைக்கு தமிழ்நாடு வந்து 7,500 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு. ஸோ அதாவது நீங்க எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. இப்ப உலக வங்கி நெறைய கடன் வாங்கிட்டே இருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? உலக வங்கிக்கு நம்ம அடிமையாக வேண்டியிருக்கும். கடன திருப்பி கட்டலன்னா. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குங்க. ஸோ ஒரு ஒன்றிய அரசு வந்து 2,00,000 கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்கு. ஸோ நம்ம நெறைய கடன வாங்கி, வாங்கி என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குதேப்பா! அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கு. நமக்கு ஏதாவது அதுல பெனிஃபிட் கிடைக்குதான்னா ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த 8,00,000 கோடி யாருக்கு போகுது? இது 200,00,000 கோடி யாருக்கு போகுது? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிற அரசியலை விஜய் செய்யணும். விஜய் வந்தா நான் வந்தா இதெல்லாம் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அவர்கிட்ட அப்படின்னு பார்த்தா இல்லன்னு தான் தோணுச்சு. பட் பார்க்கலாம். நீங்கள் விஜய் வந்தா ஓட்டு போடுவீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அத பத்தி நம்ம விரிவாக பேசலாம். ஸோ நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.